We miss you, David. இந்த சோபன் எங்க போனான்? ஸ்டேஷன்ல ஆளைய காணோம். சோபன் வேற இவன் வேற எப்போ பார்த்தா வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான். சோபன் எங்க இருக்க? சோபன் எங்க இருக்கா? சார் எங்கடா போன? மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா. சார் ப்ளீஸ் சார். எதுக்கு ப்ளீஸ்? எனக்கு இந்த மாதிரி வேலை செய்ய இஷ்டம் இல்லை சார். முதனத்து ராபர்ட் ஃபோட்டோ கொடுத்தா அவன் தம்பி செத்த விஷயத்த சொன்னான். அதே நாள் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி பண்ணியிருக்கான். அன்னைக்கு தான் டேவிட் இறந்து போயிருக்கான். இதை பற்றி நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. சாரி சார். காய்கறிலாம் ஒன்றும் வாங்க வேணாம், ஆனால் கேஸு அவங்களுக்கு கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடு. கால் them immediately. ஓகே சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போனோம். ஓகே, ஆனால் எந்த விஷயமா சார்? டேவிட் இறந்ததை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே சார், நான் வந்துடுறேன். ஓகே, நாளைக்கு மார்னிங் வந்துருங்க. ஓகே. போலீஸ் என்கொயரின்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் அட்டாக்கு எதுக்கு போலீஸ் என்கொயரி? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அப்படிதானே இருக்கு. புரிஞ்சு போச்சு. நம்ம ஏரியா எஸ்ஐ மனோஜ்குமார் எதையும் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். இப்போ அதுக்கு என்ன, நம்ம தான் காரணம்ன்றியா? டேவிட் பேரண்ட்ஸுக்கு நம்ம மேலே டவுட் இருக்கு. சைலண்டாக அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு வந்தா இந்த மாதிரி எந்த டவுட்டும் அவங்களுக்கு இருக்காதுல்ல. ஐ எம் நாட் ரெடி. யா கைஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி எல்லாம் நம்மளோட கெரியரை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ அதை ஃப்ரீயாக விடு. கைஸ் ரிலாக்ஸ், ஃபஸ்ட்டு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கைஸ், அங்கே யாரோ இருக்காங்க. நீ யாரையாவது பாத்தியா என்ன? அங்கே யாரோ ஒருத்தர் நம்மள பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஹேய், அதெல்லாம் எதுவும் இல்லை, ஏதாவது சின்ன பசங்களாக இருக்கும். இங்க யாருமே இல்லையே. ஆக்சுவலாக 3 டேஸாக எனக்கும் இதே ஃபீலிங் தான். யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி. பக்காவாக தெரியுது மனுஷன் இல்லைன்னு.
100% என்னால் நல்லாவே ஃபீலிங் பண்ண முடியுது. பட் ஸ்டில் 2 days பேக் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, நான் மீட் பண்ண போயிருந்தேன். யாரோ என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே, என்னையே உத்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. நானும் பிரம்மன் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி சம்திங் இஸ் ஹேப்பனிங். யாரோ ஒருத்தர் என்னை கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. திரும்பவும் திரும்பி பார்த்தேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. இது உங்கள் எல்லாருக்குமே நடக்குதுன்னா நிஜமாக இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. யா கைஸ், ஐ ஃபீல் சம்திங் இஸ் ஃபாலோயிங் திஸ். ஐ மீன், இது மனுஷங்க கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இது வெளியே தான் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு எங்கள் வீட்லேயே நடந்துச்சு. எப்பவும் போல இல்லாமல் சடனாக பால் கெட்டு போயிடுச்சு. ஃபுட் ஸ்மெல் வந்துருச்சு. இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் தனியாக இருந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நிஜமாவே இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு அன்னைக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னை யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி, யாரோ கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் திரும்பி பார்த்தேன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, ஏதோ ஒன்று இருக்குது. நான் மார்னிங் ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ஃபீல் பண்ணேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. இன்றைக்கி மட்டும் இல்லை, தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இதை பற்றி யாரும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கவே இல்லை? இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் நம்ம அந்த கேம் ஆனதுக்கப்புறம் தான் நடக்குது. கேமா? பட் ஐ திங்க் ஸோ. வருண், ரொம்பலாம் யோசிக்காத. காய்ஸ், டாபிக் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டரை பற்றி பேசுவோமா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நானும் உங்க கூட வரேன். இல்லை வேண்டாம், முதல்ல நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரி காய்ஸ், பாய்.